சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில இடங்களில் இன்று சாரல் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு அரபிக்கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. அது இன்று குறிப்பாக தென்கிழக்கு இந்திய கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக நிலவுவதாகவும் இதன் 7ஆம் தேதி அதாவது நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என்றும் அதற்கு பிறகு மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வரும் 12ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இலங்கை தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 10ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கும் 11ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம், காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல 12ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகளில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் அதே போல புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்று பனிமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசான பனிமூட்டமும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளுக்கு தற்பொழுது எந்த எச்சரிக்கையும் இல்லை என்றும் வங்கக்கடலோர பகுதிகளில் 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரையிலும் கடலுக்கு யாரும் செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அரபிக்கடலோர பகுதிகளிலும் தற்பொழுது எச்சரிக்கை எதுவும் இல்லை என்று மீனவர்களுக்கான எச்சரிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.